என் பசங்களுக்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன், நீங்களாம் சாதாரணமாக ஏதோ போறீங்க தட்டி பேசுறீங்க, எங்க பாரத ராஜா படத்துல விரலும் சும்மா சாதாரணமா பட்டுக்கும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த லைட்ல வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்படி தட்டி தூக்குடானார் 16. ஸ்ரீதேவி வந்து அந்த புடவை அப்படி காவாடை கட்டிட்டு ஓடும்போது அங்க ஒரு பெரிய சூரியன் வட்டம் இருக்கும். அந்த வெளிச்ச கீற்றுகள்ல வந்து ஸ்ரீதேவி ஓடும் சில் அவுட் ஷாட்ல. கடலோர கவிதைகள்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இளையராஜாவோட மௌனம் கூட அந்த படத்துல ஈஸியா இருக்கும். மனசு தடுமாறும் அப்படின்னு நிறுத்திடுவாரு. இளையராஜாவை நிறுத்திடுவாரு, ஜெயச்சந்திரன் நிறுத்திடுவாரு. மறுபடியும் அப்படி பாட்டு ஆரம்பிக்கும். எனக்கு உள்ள போயிட்டேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். வில்லனுக்கு நல்ல கேரக்டர் கொடுக்கும். ஆமா, எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். இடர்கள் மாதிரி ஒரு மாடர்ன் வே பிரசன்டேஷன் உங்களால கொடுக்க முடியாது. பீச்சில் அப்படி நிற்கும் போது மடை திறந்துன்னு ஆரம்பிக்கும். எல்லாம் தொலை பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த லீட் கிட்டார் ஸ்டார்ட் பண்ணி அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா ஒரு இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி வந்து அந்த பாட்டு. தூரத்தில் நான் கண்ட உன்முகம், அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டு வந்து துரதிருஷ்டவசமா படத்துல இல்ல. ரஜினிகாந்தை வச்சு திடீர்னு கொடி பறகுது எடுக்கிறார். இளையராஜா கூட சண்டை, அம்சலேகா கொண்டாந்து போடுறாரு. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, அப்படி ஒரு ஹிட். எனக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு என்பது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு திடீர்னு நிறைய பேருக்கு முதுகெலும்பும் வளர்ந்துருக்கு, நீசியும் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு கலைஞனாக இயக்குனராக இந்த வழக்கறிஞர் சொன்ன வாசகத்தில் இருக்கின்ற உண்மையை நான் எடுக்கணும்னா குறைஞ்சது 20-30 ஷாட் எடுத்தாதான் அதை வச்சு என்னால காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஒரு வரியில சொன்னதால எனக்கு மேல ரொம்ப மரியாதை வந்துச்சு. நான் கீழே இறங்கி வந்ததும் அவருடைய வயசெல்லாம் மறந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜ்வேல். இன்று காலையில் ஒரு வருத்தமான செய்தி, இயக்குனர் இமயம் மறைந்தார் அப்படின்னு ஒன்று. இது எல்லாருக்குமே அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயர செய்தி தான். தமிழ் சினிமாவை பாரதி ராஜாவுக்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் அப்படின்னு எல்லோருமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பட காட்சிகளை வந்து இயற்கையாக நேரில் கொண்டு வெளியில் ஷூட்டிங் பண்ணது அவர் தான். அந்த மக்களுடைய வாழ்வியலையும் மண்ணோட அந்த மண் வாசனை, அந்த மண்ணோட இயற்கை தன்மையோட அந்த மொழி எல்லாமே கலந்து இருந்தது. அதுவும் முதல் படத்துலேயே அது கொண்டாந்துருந்தார் 16 வயதிலே. அந்த கதாபாத்திரங்கள் பேசுகிற மொழியோட மட்டும் இல்லை, பாடல்லையும் அந்த கிராமத்து பாடல்கள்லையும் அந்த மாதிரி கொண்டு ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அந்த பாட்டெலாம் வந்து அந்த கிராமத்து மண் வாசனைக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம், எவ்வளவோ இருக்குது. கோடிக்கணக்கான ரசிகர்கள் இதயங்களை வசியப்படுத்தி அந்த குரல், என் இனிய தமிழ் மக்களே அப்படிங்கிறது ரெக்கார்டில் தான் பார்க்க முடியும். அவர் இனிமேல் நேரில் அந்த வாசிப்பு அந்த குரலை வெளிப்படுத்த முடியாது. இனிமேல் பழைய பதிவில் தான் எடுத்து பார்க்க முடியும். அந்தளவுக்கு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. வைரமுத்து சொன்னார்ல, ஆகாயத்துக்கு அப்புறம் அதிக நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தினது நீ தான் அப்படின்னு இரங்கலில் சொல்கிறார். அதுவும் உண்மை தான். அவரால் திரைத்துறைக்கு வந்தவங்களாம் இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்தும் போது அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது உதவி இயக்குநர்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சென்சார் போர்டில் இருந்திருக்கீங்க, நீங்கள் எப்போவும் மண் மொழி இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்க. அவருடைய இறப்பை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜவேல், என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்ற குரல் வந்து இனிமேல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அவர் தான் மறைஞ்சிட்டாரே ஒழிய அந்த குரல் வந்து இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் இன்னும் வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நக்கீரன் குழுமம் சார்பாக, என்னுடைய சார்பாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு நம்முடைய அஞ்சலிகளை முதலில் செலுத்த வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் வந்து ஒரு கிராமத்து மண். என்னுடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பேன், சென்னைக்கு வரும்போது நமக்கு இருந்த தயக்கங்கள் என்ன,
மொழி சார்ந்த தயக்கம், உடை சார்ந்த தயக்கம், மக்களோடு பேசுவதில் பழகுவதில் இருந்த தயக்கங்கள் எல்லாம் இருந்த காலத்தில் வந்து ஒரு 3 பேர் அந்த அல்லி நகரத்திலிருந்து கிளம்பி வந்த பாரதி ராஜாவும், பண்ணைபுரத்திலிருந்து வந்த இளையராஜாவும் மற்றும் வைரமுத்து அவர்களும் தமிழ் சினிமாவினுடைய சரித்திரத்தில் நீக்க முடியாத பக்கங்களை எழுதிய மூவேந்தர்கள் அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். குறிப்பாக இந்த சகாப்தம் என்பது திராவிட இயக்கங்களில் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும். ஒரு சுயமரியாதைக்காரனுக்கும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களுக்கும் இந்திய ஆதிக்கம் என்பதும் மொழி ஆதிக்கம் என்பதும் தமிழ் மொழியின் சிறப்பு என்பதையும் வெளிக்கொண்டு வருவதற்குண்டான கருவிகளாக இருந்த காலத்தில் இந்த இந்தி ஒழிப்பு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதை மிக சிறப்பாக செய்தவர்களில் வந்து இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து 3 பேருக்கும் மிக பெரும் பங்கு உண்டு. நான்லாம் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா பாபி, யாதோங்கி பாரத், முக்கத்தார் கா சிக்கந்தார் ஏதோ போர்டு இருக்கும். அமர் அக்பர் அந்தோணி ஒன்றும் புரியாது. இதெல்லாம் வந்து 175 நாள் 200 நாள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். மவுண்ட் ரோடில் இருக்கிற திரைப்படங்களாக இருந்தாலும் திரைக்கொட்டைகளாக இருந்தாலும் எங்கே போனீங்கனாலும் இதான் இருக்கும். ஒரு அன்னைக்கடி அந்த மாதிரிலாம் வந்ததுக்கு பின்னாடி இளையராஜாவினுடைய வருகை வந்து ஓங்கி ஒலிக்கப்பட்ட தமிழ் வரலாறு. பாரதி ராஜா என்பது அவர் எடுத்த எந்த படமும் வந்து அது ஒரு திரைப்படம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொன்றும் ஒரு காவியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான கருப்பொருள் வந்து அந்த எல்லா படத்துலையும் இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திரைப்படம் என்பது ஏதோ ஒரு 4-5 ஸ்டூடியோவில் கொட்டாய்க்குள்ளார வேஷம் போட்டுக்கிட்டு வெறும் கருவிகளாக இயக்கப்பட்டு கொண்டிருந்த இடத்தை மாற்றி காட்சிகளாக மாற்றியவர் வந்து பாரதி ராஜா. அதாவது வந்து இந்த மண்ணினுடைய மண்ணும் நிலமும் வயலும் வாய்க்காலும் பறவைகளும் மண்ணினுடைய மொழியும் மனிதர்களும் அவன் இருக்கின்ற அதே நிறத்தில் அதே தரத்தில் அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த மண்ணினுடைய அடையாளமாகவும் மக்களாகவும் கொண்டு வந்து திரையில் நிறுத்தது மட்டுமில்லை, அதற்குண்டான அங்கீகாரத்தை தமிழகம் மட்டுமல்ல இந்தியா தாண்டி இந்தியாவை கடந்து உலக அரங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய பதிவை செய்தவர் பாரதி ராஜா. அவருடைய முதல் படம் 16 வயதிலேன் வந்து சொன்னாலும் கூட கமலஹாசன் என்ற அழகனை கோவணத்தை கட்டி மிக பேரழகனாக நடிப்பில் மாற்றி காட்டினவர் வந்து பாரதி ராஜா. அதாவது அவ்வளவு அழகான ஒரு கதாநாயகன் அந்த காலத்தில் இளைஞர்களால் ஈர்க்கப்பட்ட, குறிப்பாக பெண்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு கமலஹாசனுக்கு கோவணத்தை கட்டி நடிப்பினுடைய பேரழகனாக மாற்றி காட்டுகின்ற தன்னம்பிக்கையை எல்லா நடிகர்களுக்குள் விதையாக விழுந்தவர் பாரதி ராஜா. ஒவ்வொரு காட்சியாக சொல்லிட்டு போனோம்னா நமக்கு ஒரு 5 நாளைக்கு பேசலாம். ஆனால் இன்றைக்கு வந்து அவருடைய உடல் வந்து ஒரு இடத்தில் கிடத்தப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த ஆன்மாவுக்கு செலுத்துகின்ற சரியான அஞ்சலியாக இருக்கின்றதுக்காக தான் நான் உடனே உட்கார்ந்தேன். அதே படத்தில் வந்து ரஜினிகாந்தை வந்து கொண்டு வந்து பரட்டையை கொண்டு வந்து உட்கார வச்சு, பாக்யராஜை கொண்டு வந்து, வடிவுக்கரசி, காந்திமதி, வடிவுக்கரசி அந்த படத்தில் இல்லை, காந்திமதிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து வெறும் துணை நடிகை வந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் நீக்க முடியாத நிரந்தரமாக எழுதப்படுகின்ற பெயர்களில் காந்திமதி, முதல் மரியாதையில் வடிவுக்கரசி, இவங்களெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரமாக மாற்றியது மட்டுமல்ல, பல இடங்களில் வந்து வெறுமனே இருந்த களிமண்ணெல்லாம் கொண்டு வந்து குழைச்சி நடிகனாகவும் நடிகையாகவும் மாற்றி காட்டியவர் பாரதி ராஜா. லண்டன்லேருந்து வந்து இறங்கி தமிழையே தத்தக்கா பித்தக்கான்னு பேசிகிட்டு இருந்த ராதிகாவெல்லாம் வந்து தாய்க்கிழவி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்காருன்னா அது பாரதிராஜனுடைய ஒளி. அந்த பாரதி ராஜா என்ற ஒளிப்பட்டதால் உண்டாக்கப்பட்ட சிற்பங்கள் தான் ராதிகா போன்றவர்கள். குறிப்பாக முதல் மரியாதையில் வடிவுக்கரசிலாம் எனக்கு பார்க்கும்போது இன்றைக்கும் அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அவர் அந்த கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அந்த உணர்வுகள் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து உள்ளே இருக்கணும். உள்ளே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு திரைப்படத்தை வந்து பார்க்கணும், அதெல்லாம் எப்படி இருக்குன்ற ஸ்டுடியோவில் போய் நிற்கும்போது அத்தனை டிகிரி வெயில் அந்த லைட்டில் வந்து நின்றுட்டு இருக்கும்போது அப்படி தட்டி தூக்குடானார் 16 வயது. அப்படி அந்த நிவாஸோட ஒளிப்பதிவில் ஸ்ரீதேவி வந்து அந்த புடவை அப்படி பாவாடையை கட்டிட்டு ஓடும்போது செந்தூர பூவே என்னும்போது இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்ரீதேவி ஓடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய சூரியன் வட்டம் இருக்கும்.
அந்த அந்த வெளிச்ச கீற்றுகளில் வந்து ஸ்ரீதேவி ஓடும் சில் அவுட் ஷாட்டில். அந்த சில் அவுட் ஷாட்டில் ஓடிட்டு இருக்கும்போது வந்து அந்த பாட்டுக்கு வந்து கங்கைமரன் பாட்டு, அது ஜானகிக்கு வந்து தேசிய விருது கிடைத்த நினைவு எனக்கு. அப்படி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, முதல் முத்திரை, அந்த முதல் முத்திரையை அகில இந்த அளவிற்கு திரும்பி பார்க்கின்ற முத்திரையை குத்தினவர் பாரதிராஜா. ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அவர் வந்து இந்த மலேரியா கணக்கு எழுதுகின்ற ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்து பாவலர் சகோதரர்களோட வந்து நாடகம்லாம் நடத்திட்டு அங்கேருந்து இவங்க 2 பேரும் கலைந்து வந்த பிற்பாடு இன்னொரு மகா கலைஞன் வந்து அவங்களோட சேர்றான். இந்த மகா கலைஞன் பிரிந்தது என்பது தமிழினத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தமான வரலாறு, வருத்தமான காவியமும் கூட. இந்த 3 பேர் பிரிவு என்பது குறிப்பாக இளையராஜா பாரதிராஜாவும் பிரிந்தது, இளையராஜாவும் வைரமுத்துவும் பிரிந்தது. இவர்கள் மூவருமே பின்னால் ஒன்றுக்கொன்று ஒட்டாத அளவிற்கு இருந்தாலும் கூட பாரதிராஜாவோடு மிக நெருக்கமான உறவை வைரமுத்து அவர்கள் வைத்து கொண்டிருந்தார், மனத அளவிலும் மற்றபடியும் கூட. ஆனால் இந்த பாரதிராஜா என்ற அதிசயம் வந்து எனக்கு ஏன் பிடிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இந்த திரை மொழி என்று சொல்லப்படுகின்ற திரைப்படத்தினுடைய மொழியே மாற்றினவர். நீங்கள் ஒரு செட்டு போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கார் ஓட்டணுன்னா கூட பேக் ப்ரொஜெக்ஷனில் வந்து ஏதாவது ஒன்று ஓடிட்டு இருக்கணும், உட்காந்து ஸ்டேரிங் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி வந்து பேக் ப்ரொஜெக்ஷன் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கும், சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அடித்து கொண்டு வந்து அந்த, அதாவது ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்துக்கு கொண்டு போனார்ல, இந்த கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அந்த பக்கம் இருக்கிற ஒரு 100-200 ஊர், கொள்ளையக்கால், கர்நாடகாவில் பல ஊர், இவங்க எல்லாத்தையுமே கோடீஸ்வரன் ஆகிட்டு வந்துட்டார். லாட்ஜ் வச்சுருந்தவங்க, ஹோட்டல் வச்சுருந்தவங்க, அப்புறம் வந்து இந்த வண்டி வாடகைக்கு ஓட்டுறவங்க, இடம் கொண்டு போய் காமிக்கிறாங்க பாருங்க, அவனுக்கு முதலோடு காசு. அவங்கெல்லாம் ஆஃபீஸ் போட்டுக்கிட்டு ஸ்க்ரீனில் பேர் போடுவாங்க, இது லொக்கேஷன்லாம் வந்து பார்த்து வாங்க, இங்கே வயல் நல்லாயிருக்கும், வாய்க்கால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரபாண்டி இடம்லாம் கொண்டு போய் காமிக்கிறாங்க இல்லையா. தமிழகத்தினுடைய பல பகுதிகளை ஒரு வறண்ட பிரதேசமாக அறியப்பட்ட தென்னார்காடு மாவட்டம், வறண்ட பிரதேசம்லாம் சொல்ல முடியாது, எங்கள் பகுதியெலாம் ஓரளவுக்கு வளமான பகுதி தான் இருந்தாலும் கூட இந்த தமிழ்நாட்டினுடைய புவியியல்னு ஒன்று இருக்குல்ல, ஜாகிரஃபி, இது அக்கா அங்குலம் அங்குலமாக எனக்கு அறிமுகப்படுத்துறது பாரதிராஜா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அப்போல்லாம் ஊர் சுற்றி பார்க்குற வாய்ப்புகள் கிடைக்காது. கன்னியாகுமரி எப்படி இருக்கும், நாகர்கோயிலில் போய் படம் எடுத்துருப்பார் முட்டத்தில், அப்படி சத்யராஜை வச்சு அந்த இந்த படம் எடுத்திருப்பார், கடலோர கவிதைகள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட மௌனம் கூட அந்த படத்தில் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பாரதிராஜா அவங்களும் பண்ணும்போது மனசு தடுமாறும் அப்படின்னு நிறுத்திடுவார், இளையராஜாவும் நிறுத்திடுவார், ஜெயச்சந்திரனும் நிறுத்திடுவார், மறுபடியும் அப்படி பாட்ட ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிக்கும் போது அந்த ஷார்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படி நிறுத்தின உடனே அந்த பறவைலாம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஷாட் பண்ணியிருப்பாரு. மறுபடியும் மியூசிக் ஆரம்பிக்கும் போது அந்த பறவைகள் பறக்கும். அன்னைய தேதிக்கு அதெல்லாம் வந்து செல்லுலாய்ட் காவியம்னு சொல்லணும். அந்த செல்லுலாய்ட் காவியம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சொன்ன மொழி என்பது ஒன்று, அவர் கொண்டு வந்திருக்கும் பிற்பாடு தான் பல பேருக்கு தங்களுடைய முகம்லாம் திரையில் வருன்ற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் வந்தது. விஜயனெல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் மட்டுக்கு கை இப்படி இப்படி லெஃப்ட் ரைட்லாம் போகும், லெஃப்டில் ஒரு கை போகும், ரைட்டில் ஒரு கை போகும், என்ன உடல் மொழியே ஒரு மாதிரி இருக்கும், தலையை கூட சரியாக செய்ய மாட்டார். அதெல்லாம் கொண்டு வந்து கதாநாயகனை அறிமுகத்தை மெட்ராஸ் கேர்ள்னு டப்பிங் வாய்ஸ் பாரதிராஜா தான் கொடுத்துருப்பாரு. அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நாயி இறந்து போனார். பாண்டியனை கொண்டு வந்து இறக்குனார், சந்திரசேகரை இறக்குனார், பாக்யராஜாவே ஹீரோவாக்குனார். நீங்கள் கிழக்கே போகிற ரயில் படம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வந்து ஒரு சாக்கை போட்டுட்டு வந்து போச்சு ஊரெல்லாம் எஞ்சி போச்சு, எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துருச்சு, போச்சுன்னு ஓடியாருவார். அது முடி ராதிகா இறங்கி வரும்போது வழி கேட்கும்போது வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி. அப்படி இருந்த ஒரு பாக்யராஜ என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரமாக்குறது மட்டுமில்ல, பாக்யராஜுக்குள் ஒளிந்து கொண்டிருந்த திரைவிகளுக்கு அடையாளம் கொடுத்தவர். அப்படி வந்து ஒரு பாரம்பரியத்தையும் உருவாக்கினார். மணிவண்ண, மனோபாலா, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த கலைஞராக வந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மொழி, பேசின பேச்சு, எழுதின எழுத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய தமிழ் பட வரலாற்றினுடைய சுயமரியாதையை எழுதிய வரலாறு. சுயமரியாதைன்னு நான் சொன்னது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் நான் வர்க்கபேதம் அது இதெல்லாம் பேசுறது அசிங்கமாக இருக்கும். ஏன்னா இறந்து போன மனிதனை வந்து நம்ம அஞ்சலி செலுத்துகிற இடம்.
ஆனாலும் இந்த திரைப்பட உலகம் என்பது எங்களுக்கானது. நாங்கள் சொன்னதுதான் இசை, நாங்கள் பேசுவதுதான் மொழி. இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய மொழி, வரலாறு என்ற ஒரு குறிப்பிட்ட குழுவினுடைய ஆதிக்கத்திற்குள் இருந்த திரைப்படத்தை ஸ்டுடியோவில் இருந்து உடைச்சி வெளியில் கொண்டு போய் நீங்கள் புதிய வார்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்யராஜுக்கே அவர் மேலே நம்பிக்கை இருந்திருக்காது. ஒரு புட்டி கண்ணாடியை போட்டு அவர் மாட்டுக்கு வருவார், அடித்து தூக்கம். இதயம் போகுதேன்னு, இதயம் போகுதே பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்சி வாய்ஸில் தேட்டரில் வந்து நான்லாம் வந்து பார்த்துருக்கேன். ஈகா தேட்டர்னு நினைப்பு, அப்படி ஒரு மௌனம் இருக்கும். அதுவும் அந்த இளையராஜா பாரதி ராஜான்னு பேர் போடும்போது எழுந்த கைத்தட்டல் இருக்கு பாருங்க, இன்னைக்கு எந்த கலைஞனுக்கும் கிடையாது, ஹீரோக்களுக்கு இருக்கும். ஆனால் தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்த ஒரு இயக்குனராக, ஒரு இசையமைப்பாளராக, ஒட்டுமொத்த அரங்கத்திற்குள்ளும் கைத்தட்டல் வாங்கிய மகா கலைஞர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பாரதி ராஜா அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அதோடு மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு நீண்ட வரலாற்றை பதிவு செய்து கொண்டு வருகின்ற பொழுது பாரதி ராஜா அறிமுகமான காலகட்டம்ன்றது ஒன்று. எல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இளையராஜாவே இவங்கெல்லாம் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்க, அந்த இசையெல்லாம் வாங்கி எடுத்துப்பாங்க. ஆனால் இளையராஜாவுக்கு இவர்கள் வைத்திருக்கின்ற பட்டப்பெயர் என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவிற்கு கேவலப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் பாரதி ராஜா என்ற கலைஞன் வந்து கொண்டு வந்த மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கொண்டு வந்த கதைகள் இருக்குல்ல. நீங்கள் பாருங்கள், 16 வயதிலே வந்து முழுக்க முழுக்க கிராம படம். 2வது படம் வேற ஒரு பிளாட்ஃபார்ம், கிழக்கே போகும் ரயில். இது இப்போ ஏதோ இவர் கிராமத்துக்குள்ளே வந்து வயலுக்குள்ளாரையும் காட்டுக்குள்ளாரையும் தான் நடப்பார்னு நினச்சிட்டு போது 3வது படம் அடித்து தூக்குது சிவப்பு ரோஜாக்கள். சிவப்பு ரோஜாக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோமணம் கட்டின கமலஹாசனுக்கு கோட்டு சூட்டு போட்டு, என்ன நிஜமான கோட்டு சூட் அது, நீங்கள் வேறு கோட்டு சூட்லாம் இப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க, நிஜமான கோட்டு சூட்டு போட்டு அந்த தொப்பியை போட்டு, ஐ திங்க் டோனா சம்மர் மியூசிக் நினைக்கிறேன், கமலஹாசன் வரும்போதெல்லாம் ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்கும், லவ் டு லவ் யூ பேபின்னு நினைக்கிறேன் நான். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இப்போ எடுத்து போட்டுருங்க, அப்போல்லாம் பெரிய காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வராது. அந்த படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பல மனக்குழப்பங்கள், காமம் சார்ந்த குழப்பங்கள், ஒரு மனிதனுடைய பிறகு நிலை மனப்பான்மையில் சிறுபருவத்தில் அவன் பெண்களால் பாதிக்கப்பட்டால் என்னவாக மாறுவான் என்பதற்கு சில ஆங்கில படங்களுடைய தாக்கம் இருந்தாலும் கூட, அதை வந்து காயத்ரி படத்தில் வந்து ரஜினி பண்ணியிருப்பார். அது சுஜாதாவோட கதை. ஸ்ரீதேவி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீலப்படம் எடுத்து ரஜினிகாந்த் விற்பார், காயத்ரி படம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிறநிலை மனப்பான்மையில் குத்துங்க ராசா குத்துங்க அப்படின்னு சொல்கிற வசனம் வந்து அந்த இடத்துல டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் சினோரியோ என்று சொல்லப்படுகின்ற பாரதி ராஜாவுடைய வேறு ஒரு பக்கத்தை 3வது படத்திலே காமிக்கிறார். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும். அது எத்தனை படங்களுக்கு சமமான ஒன்று என்பது உடனே இன்னைக்கு ஏதாவது ஒருத்தன் வேணா எழுதுவான், அது இந்த படத்தினுடைய மூலம் அந்த படத்தினுடைய மூலம்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாத்தாக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க சொந்தமாகலாம் படம் எடுத்ததா வரலாறே கிடையாது. என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது, எந்தெந்த இங்கிலீஷ் படத்தை சுட்டு அந்த காலத்தில் தமிழ் படம் எடுத்தாங்க, அவங்களே வந்து எப்படி அவங்களுக்குள்ளே சொரிஞ்சிப்பாங்க சிரிச்சுப்பாங்கன்றது. ஆனால் பாரதி ராஜா வந்து அதை ஏன் வந்து இடத்துல உடைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதே வந்து பின்னாடி கொஞ்ச காலம் கழித்து ஒரு கைதியின் டைரின்னு ஒரு படம் எடுத்திருப்பார் கமல் வச்சு, அதில் அரசியல் பேசியிருப்பார். ஆனால் இடையில வந்து டிக் 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 சொல்லணும். அந்த டிக் 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 படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கதாநாயகிகள் கமலஹாசன் அந்த ஃபோட்டோகிராஃபராக வர்றது, அப்படி ஒரு ஸ்டைலிஷான மூவி அது. அப்படி அந்த காலத்தில் வந்து நீங்கள் அப்படி ஒரு அழகான கமல், அப்படி ஒரு மாதவி, அப்படி ஒரு சொப்னா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அதில் நீ நடமிடும் குயிலேன்னு ஒரு பாட்டு வரும், ஐ லவ் யூன்னு ஒரு பாட்டு வரும். எனக்கு உள்ள போயிட்டேன்னா ரொம்ப டைம் எடுத்துரும். வில்லனுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஆமா, எனக்கு தெரியாத தர்மங்களும், எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எனக்கு எல்லா நியாயங்களும் தெரியுமா. அதே மாதிரி அந்த புதிய வார்ப்புகளில் பார்த்தீங்கன்னா ஜி சீனிவாசனுடைய கேரக்டர் வில்லனா கொண்டு வந்து ரதியை வந்து கடைசியில் கட்டி பிடிக்க போகும்போது வந்து அந்த கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு. இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரதி ராஜாலாம் பார்க்கவே தோணாது. அப்படியே பார்த்து ரதி வரும், பாரதி ராஜா இது பாக்கியராஜ் வருவார், தந்தனனம் தனத்தனனம் பாட்டு வந்துடும். அங்கே வந்து வீணை காயத்ரியை பார்ப்போம், இளையராஜாவை பார்ப்போம், வயலினை பார்ப்போம், கோரஸை பார்ப்போம், கிராமங்களை பார்ப்போம், மணலை பார்ப்போம், ஆற்றை பார்ப்போம், வயலை பார்ப்போம். பாரதி ராஜாவோட படத்தில் அந்த கதாநாயகிகள் ஓடுகின்ற அழகிலேயே கிராமம் இருக்குது, கால்களில் கிராமம் தெரியும். நீங்கள் ரேவதி வந்து அந்த ஆட்டுக்குட்டியை துரத்திட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கோ நகரத்தில் பிறந்து விளந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட பொண்ணு
அந்த ஆடு ஓட்டி கொண்டு இருக்கின்ற பெண்ணினுடைய உடல் மொழி இருக்கு பாருங்க, அந்த ஆடு ஓடுற மாதிரியே வரப்பில் சாஞ்சி சாஞ்சி ஓடும் ரேவதி. இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு மகா கலைஞனால் மட்டும்தான் முடியும். அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, கோவம் வந்துன்னா பலார்னு அரைஞ்சிருவாரு. பாரதராஜா கிட்ட அறை வாங்கினீங்கன்னா நீங்கள் பெரிய ஹீரோயின் ஆயிடலாம், அறை வாங்கலைன்னா நீங்கள் கஷ்டம், அறை வாங்கின ராதாவை போய் கேளுங்க, அறை வாங்கின ராதிகாவை போய் கேளுங்க, ரேவதியை போய் கேளுங்க, மாதவியை கேளுங்கன்னு ரொம்ப கதை சொல்லுவாங்க. ராசி கூட நம்மளுங்க தான் அறை வாங்கினா பிச்சை எடுக்கிறவன் வந்து ஒரு திருவண்ணாமலையில் ஒரு ஆள் இருந்தால் அவங்க போய் ரோட்டில் படுத்துப்பான் நம்மளுங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அவர் வந்து கல்லுக்குள்ளே இருப்பாருங்க. கல்லுக்குள்ளே இடத்துல வந்து அவரே வந்து படத்தில் நடிப்பார். அந்த படத்தில் நடிக்கும்போது அருணான்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பார். நம்ம விஜயசாந்தி வரும். அதுதான் தமிழினுடைய ஒரு ஒப்பற்ற பாடல். அது வந்து கங்கை அமரன் காலம் கடந்தும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு பாடல். இளையராஜாவுக்கும் கங்கை அமரனுக்கும் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்மணிகளின் தாளலயம். எத்தனை வாட்டி நீங்கள் உங்கள் கேட்காம இருக்க முடியும்? கங்கை அமரனுக்கும் பேர் சொல்லுகின்ற, பாரதராஜாவுக்கும் பெயர் சொல்லுகின்ற, இளையராஜாவுக்கும் பெயர் சொல்லுகின்ற ஒரு பாடல். அப்படியே அரசியல் உள்ளார போவார். அப்படி பார்த்தீங்கன்னா எண்ணுயிர் தோழன். எண்ணுயிர் தோழன் படத்தில் வந்து அந்த பாபுக்கு வந்து அவன் வந்து விபத்தில் மாட்டிக்கிட்டான். எனக்கு தெரிஞ்ச பையன் லயலாவில் படிச்சுட்டு இருக்கும்போது இன்டர் காலேஜ் டிபேட்டுக்கெலாம் இதுக்கெலாம் வருவாப்பில். அதான் டூ போட்டு குதிக்க சொன்னாங்கன்னா நான் ஒரிஜினலாக குதிக்கிறேன். இல்லை, பாபு கூட வந்து ராதாமோகன் இருப்பாப்புல. ராதாமோகன்லாம் லயலா காலேஜ்லேருந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அந்த அகில சென்னையில் இருக்கின்ற கல்லூரிகள் இருக்குல்ல, அதனுடைய போட்டிகளில் வர இடத்துல ராதாமோகன் பார்த்துருக்கேன் நான். பாபு வருவான். பாபு வந்து நம்முடைய டாக்டர் காந்தராஜோட அண்ணன் அந்த ராஜாராம் அவங்க ஃபேமிலி தான், தங்கச்சி பையன் நினைக்கிறேன். பாபுலாம் வந்து ஒரு அற்புதமான நடிகனாக உருவாக்குனார். அவ்வளோ தூரம் ஏன் போறீங்க, நெப்போலியனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. நெப்போலியனுக்கு வந்து புதுநெல்லு புதுநாத்தில் ஒரு அவர் பேர் வந்து அப்போ குமரேசன். குமரேசன் வந்து கவிஞர் அறிவுமதி வந்து ஒரு 2-3 முறை வந்து எனக்கு கோர்ட்டு கூப்பிட்டு வந்திருக்கார். அப்போ தான் வந்து அறிமுகமாகிறார் பாரதராஜாட்ட குமரேசன் நெப்போலியனாக மாறி எவ்வளோ பெரிய வாழ்வு. இன்றைக்கி அமெரிக்காவில் கோல் வச்சிட்டு இருக்காருன்னு சொன்னால் அதனுடைய அடித்தளத்தை போட்டு கொடுத்தது வந்து பாரதராஜா. நான் எங்கள் சீனியர் பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்கேன்ல, ஒரு 100-150 பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்து பல பேரை வந்து நீதிபதிகளாக்கி அதுக்கு மேலே வந்து எல்லாருக்கும் கார் பங்களா கொடுத்துட்டு போன மாதிரி பாரதிராஜா என்ற மனிதன் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்தை வந்து உருவாக்கிட்டு போயிருக்கார். கருப்பாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு நிறம் தேவையில்லை, தரம் இருந்தால் போதும் என்பதை நிரூபிப்பதற்கு பாரதிராஜா என்ற விசிட்டிங் கார்டு, பாரதிராஜா என்ற முகப்பாட்டை, பாரதிராஜா என்ற முதலெழுத்து தமிழ்நாட்டுடைய திரைத்துறை வரலாற்றில் யாராலையும் வந்து மறக்க முடியாது. இல்லை, ரொம்ப முக்கியமாக நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் படங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவும் திருப்பி பார்க்க வந்தவங்க. 16 வயதுலலாம் பின்னாடி சொல்வா சாவன் அவர் தான் எடுத்தார்னு நினைக்கிறேன். சிவப்பு ரோஜாக்கெலாம் எடுத்தார். பல படங்கள் வந்து அவர் போய் நார்த்தில் வந்து அவர் ஹிட் ஆகலை. இருந்தாலும் தென்னிந்தியாவினுடைய அடையாளமாக ஒரு திரைப்படம் என்றால் அது 4-5 ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருக்கும். ஒளிப்பதிவு கூடங்களில் மட்டுமே இருந்து கொண்டிருந்த திரைப்படத்தை ஒரு மண்ணின் மொழியாக மாற்றியது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்து, இன்றைக்கி நீங்கள் பாரதிராஜா படத்தை எடுத்திங்கன்னா இப்போல்லாம் சிமெண்ட் ரோடை போட்டால் என்னென்னோ போட்டு வந்து அந்த கிராமங்களுடைய அடையாளமே அழிஞ்சு போச்சு. கூரை வீடுகள் கிடையாது, எல்லாம் காங்கிரீட் வீடு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா வரிசையாக ஒரு 10-15 பாரதிராஜா படத்தை பார்த்தீங்கன்னா போதும். அதாவது நாம் நமது காலத்தில் பெற்றிருந்த ஒரு மிக பெரும் கலைஞன் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசனை கொண்டு போய் முதல் மரியாதையில் அண்ணா 4 முழ வேட்டியை கட்டுங்க, ஒரு அரைக்கை சட்டையை போடுங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குற இடத்துல சிவாஜி சொல்கிறார், இல்லை பாரதி, நீ என்ன சொல்றியோ அதை கேட்கறதுக்கு தான் இந்த படத்துக்கு வந்திருக்கேன் என்று பாரதி ராஜாவினுடைய அருமை உணர்ந்த சிவாஜி கணேசன் அவர்களே, நடிப்பு சக்கரவர்த்தி என்று அறியப்பட்ட சிவாஜி அவர்களே பாரதி ராஜாவிற்கு கட்டுப்பட்டு நடித்த ஒரு படம் என்பது தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றைக்கும் அழிக்க முடியாத ஒரு முதல் மரியாதை. அந்த முதல் மரியாதை தான் நம்ம பாரதி ராஜாவுக்கு செய்கிற முதல் மரியாதையும் இருக்க முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக மிக எளிய மனிதர்கள், எளிய மாந்தர்கள், அவங்க பேசுகிற மொழி, அந்த எந்த வட்டார மொழி இருக்கோ அந்த வட்டார மொழி அப்படியே வரும், கெட்ட வார்த்தை உள்பட. அந்த கெட்ட வார்த்தைன்றது வந்து தெரியாது. இப்போ நீங்கள் கிழக்கு சீமையிலேன்னு நம்ம கலைப்புலி தான் எடுத்த ஒரு படம் இருக்குது. ஒரு அண்ணன் தங்கை பாசம் இருந்தால் என்னவா இருக்கும், அதுக்கு நடுவில் ஜாதிய பெருமைகள் வந்து சேர்ந்தால் அவன் எப்படிலாம் அடிச்சுப்பான்.
எந்த அளவுக்கு வெட்டுக்குத்துக்கு போய் சேரும் அப்படின்னு அந்த ஒரு ரத்தனகுமார் எழுதின ஒரு கதையை ஒரு காவியமாக மாற்றி காட்டிய பெருமை வந்து பாரத ராஜாவுக்கு மட்டும்தான் சேரும். அதே மாதிரி வந்து ஒரு கள்ளிப்பால் கொடுத்து சாகடித்து கொண்டிருந்த பரம்பரைகளுக்கெல்லாம் அதற்கு ஒரு விழிப்புணர்வாக ஒரு கருத்தமாக தூக்கி போடுறார். அப்ப முதல் மரியாதை பேசுவது என்பது ஒரு 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 இளமை தாண்டி வயோதிகத்தை தொட்டு கொண்டிருக்கின்ற ஒருவனை காமம் அல்லாத காதல் தீண்டினால், அந்த காமம் அல்லாத காதலுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் என்று கேட்டால் ஒரு மனிதனுக்கும் ஒரு பெண்ணிற்கும் வயது முக்கியமல்ல, ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற இருவர் உடல் தொடாமல் மனம் தொடுகின்ற காதல் ஒன்று உண்டு. அதற்கு காமம் தேவையில்லை. ஆனால் காமம் கடந்த காதல் என்று ஒன்று இருந்தால் அது வந்து ஒரு காவியத்தனமான காதல், காமம் இல்லாத காதல், அது பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு பிளட்டானிக் ரிலேஷன்ஷிப் வந்து வடிவுக்கரசிக்கும் இல்லாம ராதாவுக்கும் சிவாஜிக்குமா எப்படி இருக்கு? எப்படி வந்து அந்த பிறழ் நிலை மாதிரி மாறி ஈர்ப்பு எப்படி வருது? அது ஒரு மீன் சாப்பிடும்போது கூட அந்த பொண்ணு கொடுத்தா அதை எப்படி ரசித்து சாப்பிட முடியும், அதை அவள் தூரத்திலிருந்து எப்படி ரசிக்க முடியும் என்கின்ற இடத்துல அவர்களுக்கு உண்டான உடல் தொடல் கிடையாது. ஆனால் மனதை மயிலிறகு வருடுது பாருங்க, அந்த மனதை மயிலிறகு வருடுகின்ற காதலை பதிவு செஞ்சிருக்கிற இடத்துல பாரதி ராஜா அந்த கலைஞன் தான் நிற்பான். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் இறப்பதற்கு முன்னால் அந்த இதயம் என்பதும் உயிர் என்பதும் யாரோ ஒருவர் வருவதற்கு காத்து கொண்டிருப்பதை போல உயிர் மூச்சு அடங்குவதற்கு முன்னால் கூட பார்த்தீங்கன்னா ராதா வந்து அந்த படகுலேருந்து கீழே கால் வைக்கும் தரையில் வைக்கும்போது அந்த வைப்ரேஷனில் சிவாஜிக்கு வந்து ஒரு சின்ன உணர்ச்சி வர மாதிரி எடுத்திருப்பார். இதெல்லாம் இயற்கையில் நடக்குமா என்று கேட்டால் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், அதுதான் காதல் என்று சொல்லுகின்ற இடத்துல அதற்கு உடல் தொடல் தேவையில்லை. இரண்டு மனங்களுக்கு இடையான ஈர்ப்பு என்பது ஒரு காதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கியம் முதல் மரியாதை. அந்த இலக்கியத்தை வந்து செதுக்கி கொடுத்தது சிவாஜி. அதில் பாத்திரமாகவே வாழ்ந்தது ராதாவை விட வடிவுக்கரசியை பார்க்கும்போது உங்களுக்கு எரிச்சல் வந்தாதான் சிவாஜி மேலே உங்களுக்கு பரிதாபம் வரும். சிவாஜி மேலே பரிதாபம் வந்தாதான் ராதாவுடைய நியாயம் புரியும். அந்த இடத்துல இளையராஜாவோட இசையும் வைரமுத்துவோடைய வார்த்தைகளும் இல்லைன்னு சொன்னால் அந்த படம் முழுமை பெறாது. இது முதல் மரியாதை. காதல் ஓவியம் வந்து ஒரு ஓடாத படம். ஆனால் இன்றைக்கும் வந்து சங்கீத ஜாதி முல்லை எங்களால் கேட்காம இருக்க முடியுமா? பூவில் வெண்டு கூடும்னு ஒரு பாட்டு இருக்கும். ஒவ்வொரு பாட்டும் வந்து இளையராஜா வந்து இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு போட்ட பாட்டு. ஒவ்வொரு பாட்டும் வைரமுத்து வந்து இன்னும் 200 வருஷத்துக்கு எழுதுகிற தமிழ். நிழல்கள் போங்க, நீங்கள் நிழல்கள் மாதிரி ஒரு மாடர்ன் வே ப்ரெசன்டேஷன் உங்களால் கொடுக்க முடியாது. பீச்சில் அப்படி நிற்கும்போது மடை திறந்துன்னு ஆரம்பிக்கும். இங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்கும், எல்லாம் தொலைன்னு பெல் பாட்டம் பேண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த பேஸ் கிட்டாரா அது என்ன கிட்டார்னு எனக்கு சொல்ல தெரியாது. கிட்டார் மியூசிக்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ் கிட்டார் கிடையாது, லீட் கிட்டார் தான். அந்த லீட் கிட்டார் ஸ்டார்ட் பண்ணி அந்த மியூசிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி வந்து அந்த பாட்டில் இருக்கும். அதில் தான் வந்து சந்திரசேகர்லேருந்து எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார். ராஜசேகர் கேமராமேன்லாம் ஹீரோ ஆக்குனார். பொன்மாலை பொழுது அதில் தானே வருது, பொன்மாலை பொழுது அந்த படத்தில் வருது. இப்படி அதில் வந்து தூரத்தில் நான் கண்ட உன்முகம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து துரதிர்ஷ்டவசமாக படத்தில் இல்லை, யாராக இருந்தால் போட்டு கேட்டு பாருங்கள். வாலி பாட்டுன்னு நினைக்கிறது. தூரத்தில் நான் கண்ட உன்முகம், அப்படி ஒரு அற்புதமான பாட்டு. அதே மாதிரி அலைகள் ஓய்தல் வந்து பொத்தம்புது காலை படத்தில் இல்லை. இந்த படத்தில் நீங்கள் சொன்னீங்கல்ல, இது ஒரு பொன்மாலை பொழுது. அந்த காலத்தில் பழைய காலத்தில் இந்த உங்கள் செட்டு நினைக்கிறாங்க, உங்கள் செட்டு அதுக்கு அடுத்த செட்லாம் இந்த வீடியோ கேசட்டெல்லாம் அந்த மொதல் பாட்டை தான் போடுவாங்க. ராஜா இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போல்லாம் படத்தில் காதல் காட்சி எடுக்கிறான்ல, பொண்ணு பசங்கள்லாம் கெட்ட வார்த்தை போட்டுலாம் பேசுது, என்னென்னோ போட்டு பேசுதுங்க. நான் என் வயசுக்கு சொல்லக்கூடாது, இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பேசுதுங்க. அதுவும் ஓடிடியில் வர படத்தில் சர்வசாதாரணமாக பாட்டே என்ன டாடி மம்மி வீட்டில் இல்லை அப்படிலாம் பாட்டு இருக்குல்ல. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு கதாநாயகனும் ஒரு கதாநாயகியும் அவங்க 2 பேரும் வந்து அந்த காதல் வயப்படுகின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு இசை, அதுக்கு உண்டான ஒரு சைலண்ட் லாங்குவேஜ், அந்த மென்மை, அது அப்படியே போகும்போது நான் நிறைய இடத்துல எல்லாருக்கும் விளையாட்டாக சொல்லுவேன், என் பசங்களுக்கெல்லாம் சொல்லும்போது சொல்லுவேன்,
நீங்களாம் சாதாரணமாக ஏதோ போகிறீங்க, தட்டி பேசுகிறீங்க, கையை பிடிச்சி பேசுகிறீங்க. எங்கள் பாரத ராஜா படத்தில் கார்த்திக் கை இந்த பக்கம் ஒரு மரத்தை சுற்றிட்டு வரும், ராதா கை இந்த பக்கம் மரத்தை சுற்றிட்டு வரும். இது ரெண்டும் சுற்றிட்டு வரதுக்கே ஒரு 10, 25, 30, 40 செகண்ட் ஆகும். அதுக்கு ஒரு மியூசிக்கே வராது, அது மட்டுக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் விரலும் சும்மா சாதாரணமாக பட்டுக்கும். டண்டட டக்க டண்டட டக். ஆனால் அப்படி சொல்லப்பட்ட அந்த காதலில் இருந்த மெல்லிய உணர்வுகள், நளினம், வார்த்தையினுடைய வடிவங்கள் அப்படியே கொண்டு போனதால் தான் அந்த காதலில் வந்து கடைசி காட்சியில் அந்த சிலுவையும் ராதாவுடைய அந்த இந்துவும் ஒரு கிறித்துவம் இணைகின்ற காட்சி கிளைமாக்ஸில் பண்ணியிருப்பார். சிலுவையும் இந்த கயிறும் வந்து இணையும். இதெல்லாம் இன்றைக்கி ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏன் அவ்வளோ விமர்சனங்கள் வரலன்னு சொன்னால், அதை சொன்னவன் ஒரு மகா கலைஞன், சொன்னதில் ஒரு நியாயம் இருந்தது. அதனால தான் சொந்த மக்களையே பார்த்து கேள்வி கேட்பதற்கு வேதம் புதிதுன்னு அவரால் ஒரு படம் எடுக்க முடிஞ்சுது. அந்த வேதம் புதிது படத்தில் தான் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொடிப்பையன் சத்யராஜ் பார்த்து கேட்குற கேள்வியை இன்னும் 60-70 வருஷங்களுக்கு கேட்பதற்குண்டான நியாயம் எல்லா ஜாதியிலும் இருக்குது. அவர் சொந்த படம், சொந்த சமூகம்ன்றதால அது உரிமையாக சொன்னார். எல்லா சமூகத்துக்குமான கேள்வி இருக்குது அதில். வேதம் புதிது கண்ணன் வந்து அதை நாடகமாக இருந்து பின்னாடி எடுத்தாலும் கூட அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பாரத ராஜாவை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தையும் காட்சியும் சொல்லிட்டு போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி அது இசை, ஒளிப்பதிவு, எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றுலேயும் ஒரு புது டெக்னாலஜி. அது வந்து நீங்கள் வந்து பெரிய பெரிய ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சுட்டு வந்தது இல்லை, எங்கேயும் போய் படிச்சுட்டு வந்தது இல்லை. அவர் என்ன வந்து கொஞ்ச நாள் வந்து புட்டண்ணா கணக்கள்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார்னு நினைக்கிறேன். அதை தவிர வேறு ஒன்றும் பயிற்சி இல்லை. ஆனால் ஒவ்வொரு காட்சியும் அதனுடைய படிமமும் அதனுடைய ஆழமும் அதனுடைய அர்த்தமும் அவனுடைய மரபணு கூறுகளில் இருந்து வந்தவை, அந்த டிஎன்ஏல எழுதப்பட்டது. இளையராஜாவுக்கு வந்து இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்களாம் பேரை சொல்லக்கூடாது. அவர் மாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிறார் ஒரு ஃபோனை. எல்லா பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வர கமகத்தை பாருங்கள், இதில் வர சரத்தை பாருங்கள், இதில் வர மோகன ராகத்தை பாருங்கள். இளையராஜா இந்த இடத்துல சரளி போட்டிருக்காரு பாருங்கள், என்னங்க போட்டார். அவர் மாட்டுக்கு ஹார்மோனியத்தை எடுத்தார், வாசித்தார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் டிக்ஷனரி எடுத்து வச்சுட்டு கண்டுபிடிக்கணும் இது என்ன ராகம் போச்சுன்னு. ஏதோ ஒரு எளிய கிராமத்தில் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக, புறந்தள்ளப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து வந்த கருப்பு மனிதர்கள் சாதித்தற்கு பின்னால் நீங்கள் கொடுக்குற அடையாளம் இதெல்லாம். ஆனால் இளையராஜா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இசை பிரவாகம் என்று சொல்லுகின்ற அந்த இசை கடல் இருக்கு பாருங்க, அது ரத்தத்தினுடைய ஒவ்வொரு துளியில் இருந்தால் தான் அப்படி வெளியில் வர முடியும். அது சிம்பனியாக வந்தாலும் சரி, பாட்டாக வந்தாலும் சரி, ரத்தத்தினுடைய துளிகளில் இருக்கின்ற மரபணு கூறுகள் அது எழுதப்பட்டிருக்கணும். அது மண்ணினுடைய மனமாக இருக்கணும், மக்களுடைய வாழ்க்கையாக இருக்கணும், அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும், அந்த வலி அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது காதல் உணர்வாக இருந்தாலும் அந்த ஏக்கம் வந்து அவனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருந்தது. ஒரு பெண்ணை பார்ப்பதும் பக்கத்தில் நிற்பதும் படம் எடுத்துக் கொள்வதும் அவளை தொடுவதும் படுவதும் என்பதே மிகப்பெரிய ஏக்கமாக இருந்தால் தான் அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி உணர்வுலாம் வரும். நேராக போகிறீங்க, இன்னொரு படத்தில் வரும்போது டங்குன்னு எதிர்க்க வரும்போது இடிச்சுப்பாங்க, இடிச்சிட்டு பிற்பாடு அதுலேருந்து ஒரு பாட்டு கிளம்பும். அது என்னது? மிருக உணர்ச்சி. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு பிளட்டானிக் லவ்ன்றது எவ்வளோ பொயட்டிக்காக இருக்கும். அந்த தெய்வீக காதலை அனுபவித்தால்தான் அங்கே உடல் என்பது முக்கியமல்ல, உள்ளத்திற்குள் நடக்கின்ற காதல் என்பது எவ்வளோ சிறப்பானதுன்னு தெரியும். அதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, கல்யாணம் கூட தேவையில்லை. அது ஒரு காதலாகவே இருந்து காதலாகவே செத்து போயிடும். என்ன பிரச்சனை இருக்கு? அதற்கு அங்கீகாரம் தேவையில்லை, மாலை தேவையில்லை, மேளம் தேவையில்லை, தாலி தேவையில்லை, உறவும் தேவையில்லை, துறவும் இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனையும் கொண்டு வர்றாரு. ரஜினிகாந்தை வச்சு திடீர்னு கொடி பறகுது எடுக்கிறாரு. இளையராஜா கூட சண்டை, அம்சலேகா கொண்டாந்து போடுறாரு. என்ன அதில் ஒரு பாட்டு, சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, அப்படி ஒரு ஹிட்டு. திடீர்னு ஆமா, கேப்டன் மகள்னு ஒரு படத்தை கொண்டு வர்றாரு. அதுல வந்து எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று, ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கிறதா அப்படின்னு அந்த வைரமுத்தோட பாட்டு இருக்கு. அதை நீங்க போட்டு கேட்டு பாருங்க, எவ்வளோ ஒரு பொயட்டிக் சாங். அதை எப்படி எடுத்திருப்பாரு. கடைசியில் இப்போ நம்ம இந்தி ஆக்டர் வச்சு கூட ஒரு படம் எடுத்தார், அர்ஜுன்லாம் வருவாங்க. ஆணும் பெண்ணுமாக இல்லாத வந்து இந்த படம் அர்ஜுன் வச்சு எடுத்திருப்பார், பாரதிராஜா படம். அது வந்து வேற ஒரு புதிய கோணத்தில் வந்து டிராவல் பண்ண படம். ஆனால் ஏன் இந்த மனிதன் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொன்னால், இது வந்து ஒரு வட்டார மொழி. தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேனி பண்ணைபுரம்ன்றது வந்து ஒரு வட்டார மொழி.
அந்த ஒரு வட்டார மொழி வந்து அந்த காலத்தில் தமிழகம் அறியாத ஒரு இடத்துல பஸ்ஸில் போனால் கூட 10-12 மணி நேரம் ஆகும். அங்கிருந்து கிளம்பி வந்த 2-3 சிறு பொறிகள் எப்படி ஒரு பெரும் தீயாக மாறி திரைப்படத்துறைக்குள் என்றைக்குமே அணைக்க முடியாத அணையா விளக்காக இவர்கள் மாறினார்கள்ன்றதான் நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்த இந்தியாவில் பல கலைஞர்கள் இருக்காங்க. பல கலைஞர்கள் இருந்தாலும் கூட எங்கேயோ வந்து நெல்லூர் பக்கத்தில் பிறந்த ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியன் தமிழ்நாட்டிற்குள் உள்ள நுழைஞ்சி இந்த குழுவிலிருந்து உலக அடையாளத்தை பெறார். அவருடைய திறமை. ஜானகி, சுசீலா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தாய்மொழி தெலுங்கு. சாதாரணமாக அவங்க வந்து ஸ்டேஜில் பேசும்போதெல்லாம் பாருங்கள் தெலுங்கு கலந்து தான் பேசுவாங்க. ஆனால் அந்த பாடல் என்று வருகின்ற பொழுது அவங்க பாடியிருக்கிற பாவம், உச்சரிப்பு எல்லாம் பாருங்கள், அது அற்புதமான தமிழாக இருக்கும். அச்சரம் பிசகாத தமிழாக இருக்கும், அச்சரம் பிறழாத தமிழாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நடந்தது? இத்தனை சாதனைகளையும் நிகழ்த்தி கொண்டிருந்த கலைஞர்கள் மத்தியில் இப்படி ஒருத்தர் நுழைஞ்சான்றது பெரிய விஷயம். நம்ம அப்புறம் வந்து ஒரு மாடர்ன் அரசியல் படம் ஒன்று எடுத்தார், ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துலாம் சரியாக போகலை. அதாவது பாரதராஜா மேலே எனக்குலாம் சில விமர்சனங்கள் உண்டு. நேராக போய் நம்மால் இந்த காலில் உழறது இதெல்லாம் பண்ணுவார். இதை போன்று அந்த நேரத்தில் நான் விமர்சனம் பண்ணுவேன். நீ வந்து ஒரு உலக மகா ஒப்பற்ற கலைஞர், உங்கள் தாழ்வு மனப்பான்மை வந்து டமால் காலில் போய் விழுதுன்றது வந்து உங்களுக்கு உண்டான தகுதிக்கு வந்து அது இல்லைன்னு சொல்லுவேன். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி இருந்த இடத்துலேருந்து வந்தவங்க நம்ம. நான் வந்து நேசிக்கின்ற மகா கலைஞர் என்பது மட்டுமில்லை, ஒவ்வொருத்தருடைய மண்டை சுரப்பிகளுக்குள்ளும் கௌரவமாகவும் கர்வமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களில் இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்துலாம் முக்கியமானவங்க. இவங்க எங்கேயாவது சறுக்கினால், விழுந்தால், தரம் தாழ்ந்தால் அவர்களுடைய சுயமரியாதையை அவர்கள் குறைத்து கொண்டால் அந்த இடத்துல நமக்கு அது அவமானமாக தெரியுது. அதனால தான் இளையராஜா கூட நான் அவ்வளோ விமர்சனம் வைக்கிறேன். உன்னை பொறுத்தவரை நீ ஒப்பற்ற கலைஞன். உன்னுடைய இசை என்பது உன்னுடைய சொத்து, உன்னுடைய மூளை சுரப்பிகள் உருவாக்கி கொடுத்தது. அதை வந்து யாரோ அங்கீகாரம் கொடுக்குற ஒன்று ஏற்றி விடுறான்றதுக்காக நீங்கள்லாம் இனிமேல் கோயிலுக்கு கூட போக தேவையில்லைன்னா அப்போ நம்ம விமர்சனம் தான் பண்ணுவோம் இல்லையா? அது தனி. ஆனால் இந்த அடையாளத்தில் நீங்கள் பாருங்கள், பாரதி ராஜான்றது வந்து எவ்வளோதான் வாட்டி நீங்கள் திருப்பி சொன்னாலும், அலைகள் ஓய்தல் சொன்னோம், கொடி பறக்குது சொன்னோம், வேதம் சொன்னோம், புது நெல் புதுநாத்து சொன்னோம், அப்புறம் முதல் மரியாதை போயிட்டே இருப்போங்க. 40-45 படம் தான் இயக்கியிருக்காரு. அந்த 40-45 படங்களை இயக்கியிருந்தாலும் இதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் வந்து ஒரு தென் மூலையில் பிறந்தவர்னு சொன்னேன். ஆனால் உலகத்தில் பிறந்த சில இயக்குநர்கள் தான் தாங்கள் பிறந்த இனத்திற்குண்டான பெருமையை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள், இன்னும் எழுதி கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் பார்த்தீங்கன்னா யூத இனத்தை சார்ந்தவர். யூத இனத்தின் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, அவருடைய அரசியல் விமர்சிக்கப்பட்டாலும் கூட, ஹிட்லர் காலத்தில் அவர்களுக்கு நடந்த கொடுமைகளை எல்லாம் அந்த இனம் எப்படி பாதிக்கப்பட்டது என்பதை எழுதும்போது தான் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் வருது. அந்த ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் படம் இருக்கிற வரைக்கும் 2 பக்க நியாயங்களையும் பார்க்குறவங்களுக்கு வந்து யூதர்கள் மேலும் பரிதாபம் வரும். அப்படி தன்னுடைய இனத்தினுடைய வரலாறை, அவர்கள் பாதிக்கப்பட்ட கண்ணீரினுடைய வரலாறை, அவர்கள் சிந்திய ரத்தத்தை ஒரு படம் பேசுன்னு சொன்னால் ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட். அந்த மாதிரி இங்கே இருக்கின்ற எளிய மனிதர்கள் வந்து அவனுடைய உடை, அவனுடைய நடை, அவனுடைய மொழி எல்லா இடத்துலையும் கீழே இருந்து அவனை கொண்டு வந்து மேலே நிறுத்தி விதமான தரமான மனிதர்களை நிறுத்தி வச்சு விட்டு போயிருக்கிற பெருமை வந்து பாரதி ராஜாவுக்கு உண்டு. அவரை வந்து பின்னாடி வந்து அப்புறம் ஒரு நடிகனாகவும் அறிமுகமாக்கி பல பரிமாணங்களில் வந்து குரங்கு பொம்மையெல்லாம் நடித்தார். அந்த குரங்கு பொம்மைன்னு சொல்லும்போது தான் எனக்கு இன்னும் ஞாபகமாக இருக்குது. பல குரங்கு பொம்மையெல்லாம் நடிகராகிட்டு போனவரே அவர் தான். பல குரங்கு பொம்மையெல்லாம் அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே, களிமண் இல்லை, அது வந்து நீங்கள் வந்து உருவகேலின்னு வச்சுக்கூடாது. அந்த குரங்கு பொம்மைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஒழுக்கமான நடிகையாக அறிமுகப்படுத்தின இடத்துல குரங்கு பொம்மைகளை கூட கூத்தாடியாக இல்லாமல் வந்து உச்சத்தில் கொண்டு போய் வச்சவர். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுயமரியாதை, எம்ஜிஆரோடு இருந்த உறவு, கலைஞரோடு இருந்த உறவு, ஜெயலலிதாவோடு இருந்த உறவு, ரஜினி கமலோடு இருந்த உறவு, இன்றைக்கும் இருக்கின்ற எல்லா கதாநாயகர்களோடும் இருக்கின்ற உறவு வந்து ரொம்ப ஒப்பற்ற உறவு. நான் சில நேரங்களில் சொல்லியிருப்பேன், என்னுடைய பாரதி ராஜாலாம் வந்து எங்களுடைய அடையாளம். ஆனால் எங்கள் எளிய மனிதர்கள் மேலே வரும்போது அவங்க உடைகளை மாற்றிக்கிறாங்க, அதில் மட்டும் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குதுன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது பேசுறது வந்து முறையில்லை. ஆனாலும் வந்து அது அவருக்கு பிடிச்சிருந்தது. ரொம்ப வெளிப்படையான மனிதன். ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார்,
நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன பண்ணுமோ நான் பண்ணி முடிச்சிட்டேன், எனக்கு கீழே இருக்கிற சமூகம் வந்து அதை பார்த்துக்கும், என்னுடைய சமுதாயம்ன்றதில்லை, என்னுடைய இயக்குநர்கள் வந்து அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இரவு 8 மணிக்கு மேலான காலம் வந்து எனக்கானது, அதை யாரும் தொல்லை பண்ண முடியாதும்பார். இரவு 8 மணிக்கு மேல் உண்டான உலகம் எனக்கானது, அங்கே அது நான் மட்டும்தான் இருப்பேன், வேறு யாரும் அதில் இருக்க முடியாததில் வந்து 1000 அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி மிக வெளிப்படையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போன பாரதி ராஜா வந்து இலங்கை தமிழர்களுக்காக பேசியிருப்பார், காவிரி மேமே இதுக்காக பேசியிருப்பார். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். எனக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு என்பது காவிரி மேலாண்மை வாரியத்தை வந்து கட்டாயம் வந்து அமுல்படுத்தணும்னு 2018 சீமான் வந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருந்தாப்புல. பொதுக்கூட்டம் இல்லை, அரங்க கூட்டம். அதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க சிறப்பு அழைப்பாளராக. எனக்கு அடுத்தது சீமான்லாம் பேசுனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பேசுனாங்க, பியூஷ்லாம் பேசினார். அப்போ போயிருந்தப்போ நான் அந்த கூட்டத்தில் சொல்லிகிட்டே பேசினேன், நான் உங்கள் இயக்கத்தினுடைய தொண்டனாக வரவில்லை, தமிழ் உணர்வாளனாக காவிரி மேலாண்மை வாரியம் சார்ந்த சட்ட பிரச்சனைகள் பற்றி பேசுகிற வழக்கறிஞர் நான் வரேன்னு சொல்லிட்டு பேசினேன். பேசும்போது அப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போல்லாம் சமீப காலத்தில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு திடீர்னு நிறைய பேருக்கு முதுகெலும்பும் வளர்ந்துருக்கு, மீசையும் முளைச்சிருக்கு. என்ன உழைச்சிட்டு திடீர்னு வந்து ரொம்ப இப்போ வந்து 50 வருஷமாக எங்களை அமைக்க வச்சுருந்தீங்க, நாங்கள் திடீர்னு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், காலையில் எழுந்து நீங்கள் கடவுளை வணங்குகின்ற பொழுது நெஞ்சை தொட்டு ஒரு வேலை பண்ணுவீங்கள்ல, அதுக்கு நேர் பின்னாடி 10 சென்டிமீட்டரில் தான் முதுகெலும்பு இருந்தது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சா? அப்போ எங்களுக்கெல்லாம் 2000 வருஷமாக நாங்கள் எதெல்லாம் தேடிட்டு இருந்திருப்போம்னு பேசினேன். அதற்கு பின்னால் எழுந்து வந்த பாரதி ராஜா சொன்னார், நான் ஒரு கலைஞனாக இயக்குனராக இந்த வழக்கறிஞர் சொன்ன வாசகத்தில் இருக்கின்ற உண்மையை நான் எடுக்கணும்னா குறைஞ்சது 20-30 ஷாட் எடுத்தால் தான் அதை வச்சு என்னால் காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஒரு வரியில் சொன்னதால் எனக்கு இவர் மேலே ரொம்ப மரியாதை வந்துச்சு. நான் கீழே இறங்கி வந்ததும் அவருடைய வயசெல்லாம் மறந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டார். அந்த அன்பான ஒரு தருணம் தான் எனக்கும் அவருக்குமாக நின்றது. அது வந்து இந்த இதயம் இடம் பெயரும் நிகழ்வு அப்படின்னு வைரமுத்து பாஷையில் சொன்னேன்னு கேட்டிங்கன்னா மிக நெகிழ்வான ஒரு தருணம். அதுக்கு பிற்பாடு 2-3 இடங்களில் பார்த்தேன், வணக்கம் வைப்பேன், ஞாபகம் வச்சு வணக்கம் வச்சுருப்பார். இருந்தாலும் கூட பழகிய நாட்கள் என்பதெல்லாம் அந்த ஒரு தருணம் தான். இருந்தாலும் கூட எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் இருக்குது, நான் சொல்லியிருப்பேன், நான் மிக நேசிக்கின்ற மனிதர்கள்ட்ட ரொம்ப அதிகம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதில் பாரதி ராஜாவும் ஒருத்தர். அப்படி வந்து தூர இருந்தே காதலித்து, தூர இருந்தே ரசித்து, தூர இருந்தே எப்படி சொல்கிறது துய்த்து அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு அங்குலமாகவும் அணுவாகவும் நாம் ரசித்த ஒரு மகா கலைஞன் வந்து இன்றைக்கி நம்மளோட இல்லை. நான் பேசணுன்னா இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் என்னை போன்றே பலரும் வந்து தங்களுடைய பதிவுகளை வந்து இனிமேல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச காலத்துக்கு. இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சமூகம் என்பது எப்பொழுதும் இது பாரதி ராஜாவினுடைய தமிழ் மண், பாரதி ராஜா பேசிவிட்டு போன தமிழ் மண், பாரதி ராஜா பதியம் போட்டு விட்டு போன தமிழ் மண், அவர் விதைத்து விட்டு போன விதைகள் இருக்குல்ல, அதில் வளர்ந்து வந்திருக்கிற மரங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனோ சொல்ல முடியாது. இப்போ டெக்னீஷியனாக சின்ன கதாபாத்திரங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்த கவுண்டமணி மாதிரி, அதுக்கு பிற்பாடு கதாநாயகன் வந்தான் சொன்ன மாதிரி பாக்கியராஜ், பாண்டியன், இன்னும் நிறைய பேர் நீங்கள் வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேருக்கும் உண்டான அடையாளமாக மாறியது மட்டுமில்லாமல் அவர்கள் எல்லோரும் தமிழை சுமந்து செல்லுகின்ற அயல் மகரந்த பறவைகளைப் போல செல்லுகின்ற இடமெல்லாம் பாரதி ராஜா பெருமையை பற்றி பேசுவாங்க, போகின்ற இடமெல்லாம் பாரதி ராஜாவோட பெருமையை பேசுவாங்க. அதுதான் அவர் செய்துவிட்டு போயிருக்கின்ற தமிழ் தொண்டு, அதுதான் அவர் விதைத்து விட்டு போயிருக்கின்ற வரலாறு. அந்த வரலாற்றின் தடங்களில் நமக்கு கண்ணீர் துளிகள் இருந்தாலும் கூட இந்த கண்ணீர் துளிகள் என்பது இன்றைக்கு உண்டான அடையாளம். ஏனென்றால் அவர் மறக்கப்பட வேண்டிய ஒருவர் அல்ல. இந்த டிஜிட்டல் உலகத்தில் இந்த குரல் இன்னும் 500 ஆண்டுகளுக்கு, என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்ற இந்த குரல் காற்றின் எல்லா திசைகளிலும் கலந்து அதன் அணு துகள்களிலும் பறந்து விரிந்து என்றைக்கும் அது பறந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை தான் நமக்கு முக்கியமான நம்பிக்கை. அப்படித்தான் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உங்களைப் போலவே நானும் எல்லோரையும் போலவே நானும் வேண்டிக் கொள்கிறேன். சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட புயல் தான் பாரதி ராஜா. நீங்கள் இப்போ சொன்னீங்க, எவ்வளவோ பட்டியல் சொன்னீங்க. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர், திரையில் வரவங்க மட்டும் இல்லை, பின்னாடி இருக்கிற டெக்னீஷியனும் நிறைய பேர் அவரால் வாழ்வு அடைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, படப்பிடிப்பு தலங்களில் போகும்பொழுது அங்கே பாதி பேர் பிழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல பேரை பணக்காரனாக ஆக்கி விட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அவரால் வாழ்வு கிடைத்தவர்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம். இயக்குநராக அறிமுகமாகி ஒரு 44 படம் எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் நடிகராக மாறி கடைசி வரைக்கும் நடிச்சிருக்கிறார். இந்த இளம் தலைமுறை சட்டிலையும் நடிச்சிருக்கிறாரு. அந்த கடைசி வரைக்கும் இயங்கி கொண்டே இருக்கிறார்.
முதுமை காலத்தில் மகனை இழந்ததுனால மிகப்பெரிய சோர்வு அவருக்கு. அது கூட இந்த மரணத்துக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். வயது ஆயிடுச்சு, உடல்நிலை சரியில்லைனாலும் மகனை இழந்த சோகம் இருக்கும்ல எல்லாருக்கும். முதுமையில் இழந்த சோகம் அதுவும் ஒன்று இருக்குது. எப்படி இருந்தாலும் அவர் கலை இன்றும் என்றும் வாழும். பாரதி ராஜாவுடைய கலை கோடிக்கணக்கான ரசிகருடைய இதயங்களை வசியப்படுத்தியவர் அவர். அவருடைய கலை என்றும் வாழும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.